வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸ் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழக தியேட்டர் உரிமையாளர்கள் கவனத்திற்கு. சரிப்பா, நான் உரிமையாளர் கிடையாது, நான் லீஸுக்கு எடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கும் தான். ஒரு காலத்தில் தியேட்டர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்ததில் மறுக்க முடியாது. அந்த தியேட்டரில் டிக்கெட் கொடுக்குறவங்கலேருந்து அந்த தியேட்டரில் தட்டுமுறுக்கு விற்கிறவங்க கூட ரொம்ப ஷோ காமிப்பாங்க. ஏன்னா ஒரு புது படத்தினுடைய டிக்கெட் அவங்க மூலமாக தான் எடுக்க முடியும். சைக்கிள் டோக்கன் போடுறவங்க நிறைய சீன்லாம் காமிப்பாங்க. அதெல்லாம் 1980கள் 90களோட வழக்கொழிந்து விட்டது. எலக்ட்ரானிக் மீடியா வருகைக்கு பிறகு தியேட்டர்களுடைய ஆதிக்கம் குறைந்து விட்டது. படம் பார்க்குற அந்த மெத்தட் மாறிக்கிட்டே இருக்கு. மொபைல் ஃபோனில் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி உலகம் சுருங்கி விட்டது. ஸோ அதற்கேற்றது போல் தியேட்டர் ஓனர்களும் தியேட்டர் லீஸுக்கு எடுத்துக்கணும் நடந்துக்கணும். நான் எந்த பர்டிகுலர் தியேட்டரை பற்றி நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நான் டிக்கெட்டை நெட்டில் டிக்கெட்டு புக் பண்ணுறது காரணமே நான் சரியான நேரத்துக்கு நீ படம் போடும், நான் சரியான நேரத்தில் என் சீட்டில் போய் நான் உட்காரணும், தேடக்கூடாது. அதுக்கு தான் நான் போகணும். அப்புறம் எதுக்கு நான் வாசலில் நின்று நான் டிக்கெட்டை உங்ககிட்ட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு நான் வெளியே உள்ளார போகணும். ஆனானப்பட்ட சத்தியம் 6-7 தியேட்டர் வச்சு நடத்துகிறாங்க. அவங்களே மொபைலில் டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளார போய்கிட்டே இருக்கலாம். இல்லை, இத்தனைக்கும் அவங்க எத்தனை கவுண்டர் வச்சுருப்பாங்க உள்ளார, அது ஏசி போட்டு அவ்வளோ கவுண்டர் வச்சுருப்பான். நீ ஒரே ஒரு கம்ப்யூட்டர் ஒரே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கரெக்டாக சென்னைன்ற நகரம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எத்தனை இடத்துல எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு உள்ளார சைக்கிள் டோக்கனில் சில்லறை இல்லை, அது இல்லை, லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் மாறி ஓடியாந்தா, அதுவும் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனோடு எடுத்து ஓடியாந்தா, அங்கே ஒரே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு மிஷினை வச்சுட்ருக்கீங்க. அதில் டொக்குன்னு அதுங்களுக்கு சுத்தமாக தெரியக்கூட இல்லை. அதுக்கு அப்போ தான் 4, 3, 2, 1 அழுத்தி அதுங்க டிக்கெட் எடுத்து கொடுக்குறதுல அங்கே படத்தையே போட்டுறீங்க. எனக்கு புரியவே இல்லை. அவ்வளோ கவுண்டர் இருக்கும் சத்தியமில். அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, மொபைல் ஃபோன் எடுத்து போய் காமிச்சிங்கன்னா போயிடலாம். சரி, உங்களுக்கு இதில் பிரச்சனை இருக்கா, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ. எந்தெந்த சீட் போயிருக்குன்னு உனக்கு தெரிய போகுது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட்டை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு தனியாக ஒரு கவுண்டர் வச்சு அவங்க கொடுக்கணும். இல்லை ஒரு 4-5 கவுண்டராவது வைக்கணும். ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணுமா இல்லையா? படம் பார்க்க வர்றவங்க யாரும் உங்களுடைய அடிமைகள் அல்ல. நாங்களாம் படம் பார்க்க வரதான் தியேட்டர் இல்லைனா கல்யாணம் பண்ணுவோம். ஏன் வச்சுக்கோங்க. இந்த தேட்டரும் கிடையாது, நிறைய தேட்டரில் அதுவும் சைக்கிள் டோக்கன் போடுற இடத்துலலாம் சீன்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள் உங்கள் தேட்டருக்காரங்களுக்குலாம் வேலை செய்கிறவங்களாம் சொல்லுங்கள், அவங்களாம் கடவுளுடைய பிள்ளைகள்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வர்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றது கூட சிம்பிளாக எப்படி நடந்துக்கணுன்றது கூட இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. படம் பார்க்குற மூடே போய்டும். உங்ககிட்ட அந்த டோக்கனை போட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த டிக்கெட்டை வாங்கி போகிறதுக்குள்ள போதும் போயிடுது. அப்புறம் நான் ஏன் டவுன்லோட் பண்ண மாட்டேன், ஏன் மொபைலில் படம் பார்க்க மாட்டேன்? நான் எதுக்கு 120 ரூபா டிக்கெட்டை கொடுத்து, அதுக்கப்புறம் பார்க்கிங் சார்ஜ் கொடுத்து, அதுக்கப்புறம் வாங்கிட்ட 80 ரூபா பாப்கார்னை வாங்கி எதுக்கு நான் லைனில் நிற்கணும்? சரி, அந்த புக்கிங் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டிக்கெட்டும் வாங்கிக்கோ. என்னென்ன நம்பர்லேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்கான்னு பாரு, நம்பரை பாரு, அதை டிக் பண்ணு. அந்த மாதிரி ஆட்டில் வேலைக்கு வை. 2-3 கம்ப்யூட்டர் வை. அப்படி தான் எடுத்துன்னு. அதே மாதிரி ஈகா தேட்டரில் செம்மையாக இருக்கும். தேட்டர் அழகாக இருக்கும், பார்க்கிங்லாம் ரொம்ப அற்புதமாக நீட்டாக வச்சுருப்பாங்க தேட்டர். ஆனால் இதே காமெடி தான் அங்கேயும். 2 கவுண்டர் தான் இருக்கும், பெருசாக வரிசையில் நிற்கும். அப்போ தான் அதுங்க ஃபோன் பேசும், டிக்கெட்டை சரியான நேரத்துக்கு கொடுக்காது, அங்கே படம் ஓடிட்டுருக்கும். அப்புறம் எதுக்கு நான் ஆன்லைனில் புக் பண்ணணுன்றேன்? என்னங்க அதில் எப்படிங்க ஒருத்தவங்க தெரியுன்னா 120 ரூபாயில் ஒரு போட்டோம்னா அது என்னங்க இது சொத்தாங்க? அது அடிச்சுட்டு ஏதாவது திருட்டுத்தரமாக பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வாட்டி அது மாதிரி ஏதாவது பண்ணால் இப்போ ஹவுண்ட் ஓவர் பண்ணுங்க. மிஞ்சி போனால் அவன் ஃப்ரெண்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பான். அவன் தான் படம் பார்க்க போகிறான். காமிச்சா அந்த என்ன நம்பரோ அந்த நம்பரை பார்த்து விட போகிறேன். அதில் ஏதாவது ஒரு சிக்கல்லாம் ஒரு சேட்டர் என்னைக்கா ஒருத்தவன் தான் அது மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பான் ஒரு தப்பு, அதை வெளியே எடுத்து விட்டு போ. இருக்கிற அத்தனை பேருமே திருட்டு பாய மாதிரி நினச்சா என்ன, எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அப்புறம் எதுக்கு நான் தியேட்டரை ஆன்லைனில் புக் பண்ணணும்? என் சீட்டை நான் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? அது எதுக்கு எக்ஸ்ட்ரா நான் பணம் கொடுக்கணும்? நான் எதுக்கு லைனில் நிற்கிறதுக்கா? தியேட்டருக்கு படம் பார்க்க குடும்பத்தோடு வரும் ரசிகனை அழகழிக்க வைக்காதீங்க. அப்படி அழகழிக்க வச்சா எல்லாம் கல்யாண மண்டபம் தான். நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஒரு தேட்டரில் ஒரு விஷயத்தை ஒருத்தன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். சத்யன் தேட்டரில் இது மாதிரி பண்ணுறாங்க. என்னப்பாச்சு, எப்படிப்பா பண்ணுறீங்க? இந்த மாதிரி வந்தால் என்ன? ஃபோன் பண்ணி பேசுங்க. அவனா லண்டனில் இருக்காங்க அந்த ஆளுங்க, இல்லை அங்கே இருக்கிற மேனேஜருக்கு பேசுங்க. என்ன எப்படிங்க நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரே டிக்கெட்டில் 2 பேர் தான் எப்படி பண்ணியிருக்கீங்க கேளுங்க. அதை விட்டு இருக்கிற எவனோ ஒருத்தன் தப்பான இடத்துக்கு இருக்கிற எல்லாம் படம் பார்க்க வரோம். அத்தனை பேரும் வரிசையில் நின்று திரும்ப டிக்கெட்டை வாங்கிட்டு வா. அந்த டிக்கெட்டை வாங்குற இடத்துல ஒரு 4 கவுண்டர் 5 கவுண்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க, அதுவும் கிடையாது. அதுங்களுக்கு போடவும் தெரியல. அப்போ தான் அதுங்களுக்கு ஃபோன் வருது, படங்க போட்டுருவான். அதில் சொல்கிறாரு, நீ சரியான நேரத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன், நீங்கள் இவ்வளோ பெரிய லைன் எதுக்கு வச்சுட்ருக்க? ஆன்லைனில் புக்கிங்னா தனியாக வச்சு கொடு, அது சீக்கிரமாக கொடுக்கணும். விஷயமே தெரியாத உட்கார வச்சுட்டு சம்பளத்துக்கு கம்மியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியவே இல்லை. ஸோ தியேட்டர் ஓனர்ஸ்,
ப்ளீஸ் இதை லிசன் பண்ணுங்கள். தியேட்டரில் வந்து படம் பார்க்கணுன்ற ஆடியன்ஸுடைய மனசை வந்து இந்த மாதிரி உடச்சிடாங்க. அதாவது ஏன்டா படத்துக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஸோ தியேட்டருக்கு படம் பார்க்க வரணும் அப்படின்னு ஆர்வத்தோடு வரும் ரசிகனுடைய மனசை காயப்படுத்தாதீங்க. அதை வந்து இங்கே இருக்க ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் சொல்லுங்கள், படம் பார்க்க வர்றோம் எல்லாம் ஸ்லேவ் கிடையாது, அடிமை கிடையாது. தியேட்டருக்கு படம் பார்க்கணும்னு வர்றவனே வந்து ரொம்ப கம்மியாயிட்டான். அதுவும் குடும்பத்தோடு வர்றோம் அவமானப்படுத்திங்கன்னா அப்புறம் எப்படி திரும்ப 2 வாட்டி படத்துக்கு வருவோம்? அப்புறம் டவுன்லோட் தான் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கிற பிரச்சனைகளை அலைசேராங்க. இந்த ஆன்லைன் டிக்கெட்டில் புக் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சால் அவன் சீக்கிரமாக உள்ளார போகலான்னு பாருங்கள். நீங்கள் சொல்லலாம், ஏன் சார் இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 5 நிமிஷத்துலாம் முன்னாடி வர முடியாதுங்க. அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு யாருமே போகாத ஒத்தடியில் இல்லை என்றைக்கோ போகிற ஒரு டயர் வண்டி போகிற ரோட்டில் இருக்கிற நகரத்தில் நம்ம வாழலை, ஒரு கிராமத்தில் வாழலை, இயந்திர உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் தடு மாதிரி 11:30 மணி படத்துக்கு 11:20 வர்றதெல்லாம் பெரிய விஷயம். ஒரே ஒரு வாட்டி வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போட்டாலோ இது போட்டாலோ இல்லை ஒரு சாவு ஊர்வலம் போச்சோ முடிஞ்சு போச்சு கதை. டோட்டலாக ஃபெட்டப். ஒரு குறிப்பிட்ட சில தேட்டர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா தேட்டருக்கும் பொதுவான விஷயம்தான். இதில் இருக்கிற குறை நிறைகளை அலைசு ஆராய வேண்டும். எல்லா தேட்டரையும் நான் குறை சொல்லலை, ஒரு சில தேட்டர் இருக்குது, அதை நான் குறிப்பிட விரும்பலை, அதனால தான் அதை நான் சொல்லலை. நிறைய தேட்டர்கள் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் தேட்டரை டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களையும் வரும் ரசிகர்களுக்கான மரியாதையை கொடுங்க. அவங்க எவ்வளோ சீக்கிரம் உள்ளார போய் படம் பார்க்கணும் அப்படின்றதுக்கான அந்த விஷயத்தை சிந்திங்க. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தில் வீடியோ முடிச்சதோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிட வருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.